ராஜு கதிர் இவங்களோட பேர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்க. அண்ட் அது போக ஒருத்தரோட மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதானே இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ அந்த விஷயத்தை இவங்க செய்யறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே இவங்களை நம்ம ஒரு பெஸ்ட் கப்பலா பார்க்கலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பதாவோட பிறந்தநாளை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதே இடத்துல ராஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க போனா பிரச்சனை வரும் கதிர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை எல்லாம் வராது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ஏதோ பிளான் வச்சிருக்கான், ஆனா நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான், சொல்லவும் மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி ராஜி நினைக்கிறாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் ஒண்ணு சொல்லலையே, நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ கதிர் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிளான் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கேயும் பெருசா எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ மறுநாள் விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கோமதி பாண்டியனை கவனிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னங்க டீ வேணுமா, காஃபி வேணுமா, இஞ்சி டீ வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தாங்கி கேக்குறாங்க. இத பார்த்த பாண்டியனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்பயுமே நீ செஞ்சு கொடுப்ப, நான் சாப்பிடுவேன், இதுதானமா வழக்கமா இருந்தது, இப்ப என்ன எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேக்குற, எனக்கு ஏதாவது வேணும் இல்ல எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சுன்னா நானே தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எதுவுமே பேசல. இல்லங்க பரவாயில்லங்க ஒண்ணு இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து மலுப்புறாங்க. அண்ட் அது போக பர்த்டே விஷயத்தை பேசுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒருவேளை இவர் தூக்கத்துல சொல்லிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் கேக்குறாங்க. மறுபடியும் பாண்டியன் சொல்லிட்டாரு, ஆமா நம்ம கன்ஃபார்மா போறோம், எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. சோ ஒரு நாள் உங்க அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க, நம்ம என்ன வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் வந்து பிரச்சனைக்கெல்லாம் தயாராயிட்டாரு. அண்ட் கோமதி பாண்டியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க நீங்களே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் ஓகே சொல்லிட்டு சபையை கூட்டுறாரு. எல்லாரும் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து நம்ம பாட்டியோட பிறந்த நாளைக்கு போறோம். சோ அங்க வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், ஆனா நீங்க எதுக்குமே வாய் திறந்து பேசக்கூடாது, எந்த சண்டையும் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே கதிர் இருந்துகிட்டு, அப்படி என்ன சண்டை வந்துடும், அப்படி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர, இதை தாண்டா சொன்னேன், இதை தான் செய்யக்கூடாது, நாளைக்கு அவங்களோட பிறந்த நாள், 75வது பிறந்த நாள். சோ அவங்க சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிறந்த நாளை சண்டையே இல்லாம சச்சரவு இல்லாம நல்லபடியா நம்ம முடிச்சு கொடுக்கணும், அது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டு அங்க போய் நான் அடிக்க போறேன், அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நம்மளும் எதுவும் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது. சோ நம்ம எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம், நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்ல, சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா பாட்டியோட பிறந்தநாள், ஏதாவது புதுசா கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் யோசிக்கிறாரு. அப்ப ராஜிட்ட கேட்கிறாரு, உங்க தாத்தாவோட போட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பழைய பாஸ்போர்ட் சைஸ் ஒரு போட்டோ ஒன்று இருந்தது, அதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ராஜு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த போட்டோ எப்படியாவது எடுத்துட்டு வந்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே நம்ம எப்படியாவது ஆட்டையை போடலாம், பாப்போம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ தாத்தா பாட்டி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வரைஞ்சி நம்ம கதிர் கொடுக்க போறாரு. அது கண்டிப்பா பாட்டியை பயங்கரமா சந்தோஷப்படுத்தும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா சுகன்யா இங்க நடக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு போய் அங்க சொல்ல, இதை கேட்ட சக்திவேல் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். என்னது அங்க வர்றானா, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவன் வர்றானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், எப்படி அவன் வரப்போச்சு, அவெல்லாம் வரக்கூடாது, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது டக்குன்னு வந்து முத்துவேல் நிப்பாட்டுறாரு. இங்க பாரு, கோயில் வந்து பொது இடம், நமக்கு எப்படி குலசாமியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும், தேவையில்லாம போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட பிரச்சனை வச்சா அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.